அசோக், என்னடா? ஏய், இப்போ நீ அழுதுட்டு இருந்த தானே? இல்லையே. இல்லை, எனக்கு தெரியும் நீ அழுதுட்டு இருந்த. என்ன விஷயம் சொல்லு. ஒன்றும் இல்லைடா. டேய், என்ன ஆச்சு சொல்லு. ஒன்றும் இல்லைடா, இதோ பாரு நான் சிரிச்சுட்டு தான் இருக்கேன். டேய், நான் உன் கூட பிறந்தவன். நீ சிரிச்சா எப்படி இருப்ப, அழுதா எப்படி இருப்ப, இல்லை கோவப்பட்டா எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியும். வாய மூடிட்டு சொல்லு. டேய் டேய் டேய், இப்போ அழுகிற அளவுக்கு என்னடா ஆச்சு? டேய் சொல்லி தொலைடா, எனக்கு மண்ணே வெடிக்கிற மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லைடா. சரி சொல்லு. அது வந்து டேய் என்னடா சொல்ற? எல்லாத்தையும் எப்படிடா அவளுக்கு மறக்க முடியும்? தெரியலடா, பட் அவள் அப்படிதான் என்கிட்ட சொன்னான். சரி சரி சரி, இங்கே பாரு, நான் சொல்கிறது முதல்ல கொஞ்சம் கேளு. இங்கே இரு. நீ அழுதா இங்கே எல்லாருமே ஃபீல் பண்ணுவோம்டா. அது மட்டும் இல்லாமல் சித்தி சித்தப்பாவளையும் தாங்கிக்க முடியாதுடா. நீ கொஞ்சம் அழுகாம எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாடுறா. இனி நான் மட்டும் யோசிச்சு என்னடா நடக்க போகுது? சரி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. நீ அவளை விட்டுரு. என்னடா எல்லாம் தெரிஞ்சு நீ எப்படி சொல்லலாமா? டேய், அதுக்குன்னு நீ மட்டும் யோசிச்சுட்டே இருந்து தேவையில்லாததுடா இது. அவ யோசிக்கல, நீயும் விடு. இங்க பாரு அசோக், நீ அழுதினா கண்டிப்பா வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ஃபீல் பண்ணுவோம். அந்த ஒரு ஆளுக்காக நீ எங்க எல்லாருமே கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறியா? இல்லடா, ஆனா எனக்கு புரியுது, உன்னால ஃபீல் பண்ணாம இருக்க முடியாது. கொஞ்ச நாள் அப்படிதான் இருக்கும், அதுக்கப்புறம் சரியா போயிடும். நீ அது வரைக்கும் ஃபீல் பண்றாந்தா தனியா காரையில ஃபீல் பண்ணு. வீட்டில் எல்லாரும் முன்னாடியும் நீ எப்பவும் போல அசோக்கா தான் இருக்கணும், புரியுதா? முக்கியமா லக்ஷனா முன்னாடி நீ ஹாப்பியா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீ இப்படி அழுதுட்டு இருக்கிறதுலாம் உன் மூச்சுக்கு செட்டே ஆகல. முதல்ல நீ சிரி சிரி. இப்போ பாரு, ஃபேஸ் எவ்வளோ நல்லா இருக்க. இங்கே பாரு, நான் உனக்கு ஒன்று தான் சொல்லிக்கிறேன். லக்ஷனா முன்னாடி நீ ஹாப்பியாக இருக்கணும். இனி பின்னாடியே போயிட்டு ஏன் பேச மாட்டேன்லாம் கேட்காத. அவளா ஒரு நாள் உன்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லுவா, சரியா? அவள் சொல்லலைனாலும் பரவாயில்ல, உனக்கு அவளை விட சூப்பர் பொண்ணா நான் உனக்கு பார்க்குறேன். அதெல்லாம் வேணாண்டா. இப்போதான் இதே கொஞ்சம் ஏதோ ஒரு மாதிரி நல்லா இருக்கு. கொஞ்ச நாள் இப்படியே இருந்துக்கிறேன். சரி, நீ நார்மல் ஆகு முதல்ல. நான் ஏதோ உன்கிட்ட பேச வந்தேன், மறந்துட்டேன். சரி, நான் அப்புறமா வந்து உன்கிட்ட பேசுகிறேன். நான் போனேன்னா அழுதுட்டு இருக்காது உட்காந்து. சரிடா, நான் நல்லா ஆயிட்டேன், அவ்வளோதான். நான் இனிமேலாம் அழுக மாட்டேன். இப்போதான் ஞாபகம் வருது. உன்னை ஹாசினியத்தை கீழே வர சொன்னாங்க. ஹாசினியத்தை வந்திருக்காங்க. ஓ, எதுக்கு வந்திருக்காங்க தெரியலடா. லக்ஷனாவும் தான் கூட வந்திருக்கா. நீ கொஞ்சம் பார்த்து வா. ஓகே ஓகே, நான் வரேன். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். லக்ஷனா முன்னாடி எப்படி இருக்கணும்னு சொன்னேன்ல. ஓகேடா, ஞாபகம் இருக்கு. ஆமா ஹாசினி, பூமாரிக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருச்சு. சே, நான் அப்போ இங்கே இல்லாமல் போயிட்டேனே அண்ணி. பரவாயில்ல விடு, தெரிஞ்ச வரைக்கும் சந்தோஷம்தான் அண்ணி. இந்த பொய்யை எவ்வளோ நாள்தான் மெயின்டைன் பண்ணுறது? அதுவும் கரெக்டு தான். அம்மா, என்னை கூப்பிட்டுருந்தீங்களாமே? டேய், நான் கூப்பிடலடா, உன்னை ஹாசினி தான் கூப்பிட்டா. சொல்லுங்க அத்தை, என்ன விஷயம்? அசோக், இவன் நாளைக்கு ஊருக்கு போகிறாளாம்ப்பா, நீ ரெடியா? இல்லை அத்தை, எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க் இருக்கு. ஸோ என்னால் கூட போக முடியாது. என்ன இவன் இப்படி சொல்லிட்டா? என்னோட ஊருக்கு வர்றதுன்னா சந்தோஷமாக தானே இருந்தா. அப்படியா? சரி ஓகேப்பா. ஏய், நீயும் ஒன்று ஊருக்கு போவேனா? சரியா, இங்கே இரு. அம்மா. அத்தை, அவங்க போட்டுருந்தேன், அவங்கள எதுக்கு தடுக்கிறீங்க? எனக்கு தான் வேலைன்னு. அவங்களா? இது என்ன புதுசா? இல்லைப்பா, நான் தனியாலாம் விடுற மாதிரி இல்லை. இவ அரட்டை அடிக்க வேற போகிறா, அதுவும் ஃப்ரெண்ட்ஸோட போகிறா. யார் யார் இருப்பாங்க என்ன பண்ணுவாங்கலாம் தெரியாது. அதனால் நான் தனியாலாம் விடுற போகிறதா இல்லை. சரி, பிரசாந்த் கூட போக சொல்லலாமே. பிரசாந்த் ஃப்ரீயாக இருக்கானான்னு கேளுங்க. என்ன, இவனுக்கு தான் நான் பிரசாந்தோட பேசுகிறதே பழகிறதே பிடிக்காதே. இப்போ என்ன இவனே பிரசாந்தோட நினப்பு சொல்கிறான்? டேய், என்ன நீ போக மாட்டியா? அப்படி என்ன உனக்கு இங்கே வேலை? இல்லைம்மா, அது வந்து அம்மா, அதான் அவன் வரலன்றான்ல, அவனுக்கு ஏதோ இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குன்றான்ல. என்ன அப்படியே உனக்கு பெரிய ஒர்க் இருக்க போது? ஒர்க்கு ஒரு 10 days தானே, போயிட்டு வா. 10 days தானா? 2 months சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாப்பா, 2 months தான் சொல்லிட்டு இருந்தா. நான் தான் 10 daysல நீ வீட்டுக்கு வந்திருக்கணும்னு சொல்லியிருக்கேன். வேற யாரையும் நம்பி அனுப்ப முடியல அசோக். கொஞ்சம் நீ போயிட்டு வந்தீங்கன்னா நான் கொஞ்சம் நிம்மதியாக இங்கே இருப்பேன்.
ப்ளீஸ். ஐயோ அத்தை, எதுக்கு ப்ளீஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? சரி, நான் கூட போகிறேன். ரொம்ப சலிச்சுட்டு சொல்கிறான். ஓவர் திமிரு தான் அவனுக்கு.